எனக்கு சரியான கஷ்டம். 2 பிள்ளைகளும் நானும் தான். கிணறு இல்லை, டொய்லெட் இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் தான் இருக்கு. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு பைப்பை போட்டு இறக்கி தருவேன். எங்கேயும் போயிட்டா நான் ஃபுல்லாக தண்ணி இல்லை வந்தா இருக்கும். தூர போயிட்டா இருக்கும். நாங்கள் கிளிநொச்சி பருந்தல்ல இருக்கிறோம். என் பேர் வீராசாமி குணதேவி. எனக்கு சரியான கஷ்டம். எனக்கு ஒரு வீடு கூட இருக்க நிரந்தர வீடு இல்லை. நான் 2 பிள்ளைகளோட இருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். நான் என் கணவரும் சரியான கஷ்டம். ஒரு பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் தான் இருக்கு. தண்ணிக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு பைப்பை போட்டு இறச்சி தருவேன். பக்கத்துல போயிட்டா அவ எங்கேயும் போயிட்டா நான் ஃபுல்லாக தண்ணி இல்லாம தான் இருக்கணும். வேற எங்கேயும் தூரம் போய் தான் இருக்கணும். பாம்புகள் எல்லாம் வரும். வயல் காணி தானே, மழை பெஞ்சாதான். வீடு இல்லாம கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து இருக்கிறேன். என் மூத்த பிள்ளைக்கு 12 வயசு, 2வது பிள்ளைக்கு 2 வயசும் 2 மாசமும். ஒரு தரம் வந்து பார்க்கல. ஜிஎஸ்எல்லாம் வீட்டு திட்டத்துக்கு பதிஞ்சினாங்க. வீட்டு திட்டம் வந்தா தருவோம்னு சொல்லி ஒரு உதவியும் இல்லை. பிள்ளைக்கு 2 வயசு பிள்ளைக்கு இந்த சிறுவர் திட்டம் சொல்லி 15 கொஞ்சம் சாமான் சாப்பாட்டு சாமான்கள் தருவீங்க. அந்த உதவி மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. எந்த தொழிலும் இப்போ லேண்ட் மாஸ்டர் எடுத்து வேலைக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா படி கட்டுக்குத்தகைக்கு எடுக்கிறது. அதில் தான் பிறகுகள் அதுகள் வெட்டி விற்று செய்வியம். பிறகு யாரும் கேட்டால் தான் விற்கலாம், இல்லாட்டியும் இல்லை. கடத்தையே தனி கடைகளுக்கு பறிச்சு. எனக்கு முக்கிய தேவை எனக்கு ஒரு வீடு. கரண்ட் கூட இல்லை இந்த ஊர்ல. பிள்ளைகளை வச்சு பாம்பு பூச்சிக்க இருக்கிறோம். எனக்கு ஒரு கரண்ட் உதவியும் ஒரு வீடு தந்தா